நேயர்கள் கேட்க இருப்பது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் தில்லையப்பன் அவர்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 4ஆம் நாள் நிகழ்ச்சி இன்று காலை 9:30 மணி அளவில் தொடங்கியது. சபாநாயகர் திரு செல்வம் திருக்குறள் வாசித்து சபை நடவடிக்கைகளை தொடக்கி வைத்தார். முதல் நிகழ்ச்சியாக சட்டமன்ற அலுவல் ஆலோசனை குழுவின் பரிந்துரைக்கப்பட்ட நேர ஒதுக்கலுக்கு அனுமதி பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீதான விவாதம் தொடங்கியது. அப்போது காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன் பேசுகையில், ஆளுநர் முதலமைச்சர் அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதும் தெரியவில்லை. பெங்கல் புயலின் போது 56 சென்டிமீட்டர் மழை பெய்தது. தமிழக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பாதிப்பு குறித்து பேசிய பிரதமர், கூட்டணி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரி முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பேசவில்லை என்றார். அதற்கு சட்டப்பேரவை தலைவர் ஆளும் கட்சி என்பதால் தொடர்பு கொள்ளவில்லை என்றும், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சரியாக செயல்படும், பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் என்பது பிரதமருக்கு தெரியும் என்பதால் கேட்கவில்லை என்றார். மேலும் நியமன உறுப்பினர் திரு அசோக் பாபு, மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது எத்தனை முறை புதுச்சேரி முதலமைச்சரை தொடர்பு கொண்டு விசாரித்தார் என கேள்வி எழுப்பினார். அத்துடன் பிஜேபி உறுப்பினர் திரு கல்யாணசுந்தரம், புதுச்சேரியில் 5000 ரூபாய் பெங்கல் புயல் நிவாரணம் வழங்கப்பட்டது, ஆனால் தமிழகத்தில் ரூபாய் 2000 தானே வழங்கப்பட்டது என்றார். அதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன், புதுச்சேரி அரசு கேட்ட நிவாரணத்தை கூட மத்திய அரசு தரவில்லை என்றார். அதற்கு அமைச்சர் நமச்சிவாயம், விதிமுறைப்படிதான் மத்திய அரசு நிவாரணம் வழங்கும், ரூபாய் 83 கோடி நிவாரணம் வழங்கியுள்ளது என்றார். உடனே காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன், புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நிவாரணம் வழங்கவில்லை, கணக்கெடுப்பு கூட நடத்தவில்லை, இந்த திட்டத்தை செயல்படுத்துவது போல் தெரியவில்லை என்றார். அடுத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, புதுச்சேரி அரசு பெங்கல் புயல் நிவாரணமாக 755 கோடி ரூபாய் கேட்டது, ஆனால் மத்திய அரசு 61 கோடி ரூபாய் தான் கொடுத்தது என்றார். வீடு இழந்தவர்கள் ஒருவருக்கு கூட நிதி தரவில்லை என்றார். இதனையடுத்து காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன், மும்மொழிக் கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன, மும்மொழிக் கொள்கையை ஏற்கிறீர்களா இல்லையா என கேள்வி எழுப்பியதற்கு அமைச்சர் திரு நமச்சிவாயம், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதுதான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் நடந்தது என்றார். அதுபோல் அமைச்சர் திரு சாய் ஜே சரவணன்குமார், தமிழ்நாடு என பெயர் வர காரணம் யார் என்று கேள்வி எழுப்பினார். உடனே திமுக உறுப்பினர் திரு செந்தில்குமார், பிரதமர் எந்த கல்லூரியில் படித்தார் என்று கேள்வி எழுப்பினார். மற்றொரு நியமன உறுப்பினர் திரு ராமலிங்கம், சங்கரலிங்கம் தான் தமிழ்நாடு என பெயர் சூட்ட வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்டார் என்றார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை பொறுப்பேற்று முதல் கையெழுத்திட்டது தமிழ்நாடு என பெயர் மாற்றத்திற்குத்தான் என்றும், உறுப்பினர் திரு ராமலிங்கம், பாஜக தலைவர் ஆவதற்கு வாழ்த்துக்கள், அனைத்திற்கும் எழுந்து பேசக்கூடாது என்றார். இதையடுத்து அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார், புதுச்சேரியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், பிரெஞ்சு என 4 மொழி கொள்கை உள்ளது, மும்மொழி கொள்கை இல்லை என்றார். உடனே திமுக உறுப்பினர் செந்தில்குமார், இந்தியாவில் 2-3 மொழிகள் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட 25 மொழிகள் உள்ளன என்றார். சுயேட்சை உறுப்பினர் திரு சிவசங்கர், இந்தி அவசியம் வேண்டும் என்றார். அதற்கு திமுக உறுப்பினர் செந்தில்குமார், பாராளுமன்ற தேர்தலில் நிற்க ஆசைப்பட்டார், அதனால் இந்தி வேண்டும் என்கிறார் என்றார். மற்றொரு திமுக உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி, நாங்கள் இந்திக்கு எதிரி கிடையாது, இந்தியை திணிக்க கூடாது என்றுதான் கூறுகின்றோம் என்றார். அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார், 1969 மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோதுதான் தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது என்றார். மேலும் அமைச்சர் திரு நமச்சிவாயம், இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நடராஜன் என்பவர் தீக்குளித்து இறந்தார், எனவே காங்கிரசுக்கு இந்தி திணிப்பு பற்றி பேச தகுதி கிடையாது என்றும், மும்மொழி கொள்கை வேண்டாம் என்பது உறுப்பினர் திரு வைத்தியநாதன் கொள்கையா அல்லது அவரது கட்சியின் கொள்கையா, தலைமையை கேட்டு பேசுங்கள் என்றார். உடனே காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன், கட்சி தலைமையை கேட்டுதான் பேசுகிறோம், மும்மொழி கொள்கை வேண்டாம் என்பதுதான்
காங்கிரஸ் கட்சியின் கொள்கை என்றார். இதனையடுத்து அமைச்சர் திரு நமச்சிவாயம் மும்மொழி கொள்கை என்பது எங்கள் அரசின் கொள்கை என்றார். உடனே உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அதனை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டாரா என கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் திரு நமச்சிவாயம், முதல்வர் ஏற்றுக்கொண்டதால்தான் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கை புதுச்சேரியில் வந்துவிட்டது, திணிப்பு கிடையாது, விருப்பப்படுபவர்கள் கற்கலாம் என்றார். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா அமைச்சரின் இந்த பேச்சை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளிநடப்பு செய்தார். அவருடன் திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பிஜேபி உறுப்பினர் திரு கல்யாணசுந்தரம் பேசுகையில், பெங்கல் புயல் பாதிப்பு நிவாரணம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5,000, விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 30,000 என மொத்தமாக 207 கோடியை உரிய காலத்தோடு வழங்கிய முதலமைச்சர் ஆளுநருக்கும் பெங்கல் புயல் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கையாக ரூபாய் 22 கோடி, புயல் பாதிப்பிற்கு பின்னர் ரூபாய் 61 கோடியும் சேர்த்து மொத்தமாக 83 கோடி ரூபாயை வழங்கிய பிரதமர் மற்றும் மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாடும் குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர நிதியுதவி திட்டத்தில் ரூபாய் 1000 வழங்கி வருவதை ரூபாய் 2,500 உயர்த்தி வழங்கியிருப்பது மேலும் சிறப்பு என்றும், இத்திட்டம் சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது, அதனை மாற்றி மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சேர்த்து வழங்க வேண்டும் என்றார். அவரைத் தொடர்ந்து ஏனாம் பிராந்திய சுயேட்சை உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஏகேடி ஆறுமுகம் ஆகியோரும் ஆளுநர் உரையை வரவேற்று பாராட்டினர். அவர்களைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர் திரு நாஜிம் பேசுகையில், ராஜ்நிவாசும் தலைமைச் செயலகமும் ஆக்டோபஸ் போல் ஆட்சியாளர்களின் அதிகாரத்தை பறிக்கின்றன. 1963 யூனியன் பிரதேச சட்டப்படி ஆளுநருக்குத்தான் அதிகாரம் என்றாலும் புதுச்சேரியில் யாருக்கு அதிகாரம் என்று உச்சநீதிமன்றம் வரை சென்று வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டோம். குபேர், ஃபாரூக், ஜானகிராமன், சண்முகம், என்ஆர் என புதுச்சேரியில் முதலமைச்சர்களாக யார் இருந்தார்களோ அவர்கள் ஆட்சி என்றுதான் சொல்கிறோமே தவிர, அந்த ஆட்சியின் போது யார் துணைநிலை ஆளுநராக இருந்தார்களோ அவர்களது ஆட்சி என்று சொல்வது இல்லை. இந்த வரலாறும் ஏற்ற அளவில்தான் உள்ளது என்றார். அவரைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா பேசுகையில், இந்த அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் 3 துணைநிலை ஆளுநர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். துணைநிலை ஆளுநர்கள் மாறியுள்ளனரே தவிர உரை மாறவில்லை. எவ்வளவு ஏமாற்றங்களை தந்துள்ளன என்பதெல்லாம் இவ்வாண்டு துணைநிலை ஆளுநர் உரையின் போது தெளிவாகின்றது. இன்றைய துணைநிலை ஆளுநர், தலைமைச் செயலர், பிரதமரின் செயலர் என பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளில் இருந்து வந்திருப்பதால் சிறப்பான நிர்வாகத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்றார். மகளிருக்கான சிறப்பு நிதியம், இளைஞர்களுக்கான சிறப்பு நிதியம் என்றும் தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் எவ்வளவு மகளிர், இளைஞர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெற்றனர்? சேதராப்பட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் இதுவரை அங்கு எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் கொண்டு வராத நிலையில் தற்பொழுது துணைநிலை ஆளுநர் அங்கு புதிய தொழிற்சாலைகள் வரும் என்பது ஏற்புடையது அல்ல என்றும், மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கின்ற முயற்சியை எதிர்த்து தொழிலாளர்களும் மக்களும் போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் அது பற்றி சிறு குறிப்பு கூட துணைநிலை ஆளுநர் உரையில் இல்லை என்றார். நிறைவாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதில் அளித்து பேசுகையில், துணைநிலை ஆளுநர் உரையின் மீது உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்துள்ளீர்கள். பெங்கல் புயலின் போது 50 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத மழை பெய்தது. உடனடியாக நிவாரணம் வழங்கினோம். தமிழக பகுதிக்கு நிறைய வணிக நிறுவனங்கள் சென்றுவிட்டது உண்மைதான். ஆனால் அவர்கள் அதுபோல் புதுச்சேரியிலும் நிறுவனத்தை செயல்படுத்தி வருகின்றனர் என்றும், துணைநிலை ஆளுநர் 15ஆம் தேதி குஜராத் செல்கிறார். பிரதமர் உள்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளார். நமது கோரிக்கைகளான மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதி கமிஷனில் சேர்ப்பது ஆகியவைகள் குறித்து பேசுவார். தேர்வு முறையால் பணியிடங்களை நிரப்புவது காலதாமதமாகின்றது. விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். குரூப் பி பணிகளுக்கு புதுவை அரசால் வயது தளர்வு அளிக்க முடியாது. நம்மால் அளிக்க முடிந்த பணிகளுக்கு அளித்துள்ளோம் என்றார். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை இடம் தற்போது 50 வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மே, ஜூன் மாதத்தில் தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி வழங்கப்படும். காரைக்காலில் துறைமுகம் அமைத்ததன் மூலம் அப்பகுதி வளர்ச்சி அடைந்தது. அதுபோல புதுச்சேரியில் துறைமுகம் கொண்டு வர முயற்சித்தோம், ஆனால் முடியவில்லை என்றார்.
சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி பாட்டிலிங் மட்டும் செய்ய இருப்பதால் மதுபான தொழிற்சாலை கொண்டுவர தடையில்லா சான்று வழங்கினோம். அரசுக்கு ரூபாய் 400 கோடி வருமானம் கிடைக்கும். 5000 பெண்களுக்கு வேலை கிடைக்கும். பூரண மதுவிலக்கு நல்ல முடிவுதான். அதற்கு நான் முழுமையாக ஆதரவு தருவேன். ஆனால் பூரண மதுவிலக்கு முடிவு எடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அரசின் கொல்லைப்புற நியமனம் குறித்த வழக்கில் வழக்கறிஞர்கள் சரியான முறையில் வாதாடவில்லை. இதற்காக எந்த சூழலில் பணி தரப்பட்டது என்பதையும் பார்க்க வேண்டும். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. லேப்டாப் வழங்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதால் விரைந்து வழங்கப்படும் என்றும் அறிவித்த முதல்வர், பெஞ்சல் புயலின் போது உருளையன்பேட்டை, உப்பளம், பாகூர், மணவெளி உள்ளிட்ட தொகுதிகளில் மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்து டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை சேதமடைய செய்தது. எனவே மழை நீர் புகுந்து பாதிப்பிற்கு உள்ளான வீடுகளுக்கு எந்த மாதிரி உதவி செய்யலாம் என முடிவு செய்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. துணைநிலை ஆளுநர், தலைமைச் செயலர், செயலர்கள் என அனைவரும் இணைந்து ஒட்டுமொத்தமாக செயல்படும் போதுதான் வளர்ச்சி கிடைக்கும். மாறுபட்ட கருத்து இருந்தால் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்றும், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை வாய்மொழியாக நிறைவேற்றினார். பின்னர் சட்டப்பேரவையை வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு ஒத்தி வைத்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் தில்லையப்பன் அவர்கள். வாசித்தவர் நாராயணசாமி அவர்கள்.